ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல பல பேர் இதை நினைச்சு தான் பயந்துட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனையால எப்ப வேணா மூன்றாம் உலக போரே வெடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதான் இவ்வளவு பெரிய பயத்துக்கு காரணம். அதாவது அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அது எப்ப வேணா போரா மாறலாம். அது போரா உருவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுத்துரும் அப்படின்றத எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ரொம்ப வருஷமாவே போயிட்டு இருக்குங்க. இதை பத்தின கம்ப்ளீட் ரிப்போர்ட் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன மாதிரி தொடர்பு இதுக்கு முன்னாடி இருந்தது, அவங்க ஏன் இப்ப பகையாளி ஆயிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதாவது இஸ்ரேலும் ஈரானும் 1974க்கு முன்னாடியில இருந்தே பாத்தீங்கன்னா நல்ல நட்பு நாடுகளா தான் இருந்திருக்காங்க. ஆனா 1974ல இஸ்லாமிய புரட்சி ஈரான்ல வெடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிய அரசாங்கம் உருவாச்சு. அந்த புதிய அரசாங்கம் உருவான என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கு மத்திய கிழக்கு பகுதியில இடம் கிடையாது, இவங்களை நாங்க அலோ பண்ண மாட்டோம், இவங்களை இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற தீர்மானத்தை தான் அவங்க மெயின் பாயிண்டா வச்சுட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்க எங்களுடைய பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அவங்கள விரட்டிட்டு ஆக்குபை பண்ணியிருக்காங்க, இவங்க இருந்தா எங்களுக்கு பிரச்சனை தான் இஸ்லாமியருக்கு அப்படின்ற ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டை மட்டுமே அதுக்கப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டாங்க. சோ இந்த பிரச்சனை 1974க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தன்னை தற்காத்துக்குள்ள, இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் சுத்தி இருக்கிறது பூரா இஸ்லாமிய நாடுகள் எப்ப வேணா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நம்மளை இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்றதுக்காகவே, நம்மளை மிரட்டுறதுக்காகவே யுத்தமோ இல்ல ஆயுதங்களையோ இல்ல வேற எந்த விதமான இதையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பாலஸ்தீனியர்களை இங்க இருந்து அப்புறப்படுத்திட்டு தான் நம்ம இந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க தன்னை தற்காத்து கொள்ள அமெரிக்கா, பிரான்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டன் போன்ற நாடுகள்ல இருந்து அவங்க வெப்பன்ஸ் அதிகமா வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் அவங்க சப்போர்ட்ல தான் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை கரெக்டா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. போன வாரம் ஆரம்பிச்சிச்சுங்க. பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யார் இதை ஆரம்பிச்சு விட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்ன்ற அமைப்புக்கும் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல, அதாவது காசா பகுதியை யாருக்கு சொந்தமாக்குறது அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஹமாஸ் பிரிவினருக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இதை பத்தின ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் நான் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை பாருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு எல்லாமே இந்த இஸ்ரேல் யூதர்கள் யாரு, இஸ்ரேலை எப்படி ஆக்குபை பண்ணாங்க, பாலஸ்தீனர்கள் யாரு, அவங்க எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்கன்ற கம்ப்ளீட் ரிப்போர்ட் அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்புறம் இந்த காசா பிரச்சனை நடந்தது இல்லையா, அந்த காசாக்காக ஹமாஸ் பிரிவினரும் இஸ்ரேலும் ஒரு யுத்தம் வந்துச்சு பாத்தீங்களா, ஆரம்பிச்சு இப்ப நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நாளா இதை பத்தின நியூஸ் ஒன்னும் பெருசா அந்த அளவுக்கு வரல. ஆனா ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னா, சிரியா நாட்டுல இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்க அட்டாக் பண்ணனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த தூதரகத்துல இருந்த முக்கியமான ஆர்மி ஜெனரல்ஸ் இருக்காங்கல்ல, ஈரானுடைய முக்கிய தளபதிகள், ராணுவ தளபதிகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அதுலயும் மெயினா ஒருத்தரை கொண்டிருக்காங்க. அவரை கொண்டனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இது இஸ்ரேல் வேணுக்குன்னே செஞ்சிருக்காங்க, எங்க மேல எங்களை சீண்டி பாக்குறதுக்காகவே செஞ்சிருக்காங்க, இஸ்ரேலை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் ஐநா சபையில ஒரு உறுப்பினரா இருக்கிறனால ஐநா சபையோட ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அதாவது ஐநா சபையில உறுப்பினரா இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் எல்லாமே, அதாவது இப்ப அந்த ரெண்டு நாட்டுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஈரானும் இஸ்ரேலும் ரெண்டு பேருமே ஐநா சபையில உறுப்பினரா இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருது, ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ள ஐக்கிய உறுப்பினரா இருக்காங்க ஐநால, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருதுன்னா ஐநாக்கு
இவங்க வந்து ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க. அதாவது எங்களை வந்து இவங்க தாக்கிட்டாங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஐநா வந்து 14 நாள் 14 டேஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க. அதாவது எதுக்குன்னா அந்த ரிப்போர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா அது கரெக்டா என்ன இதுல உண்மை இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு 14 நாள் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் அதுக்குள்ள வந்து அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. ஸோ ஈரான் வந்து இது ஏற்கனவே சொல்லி 14 நாள் வெயிட் பண்ணாங்க. ஆனா 14 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐநா சபை எந்த நடவடிக்கையும் இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கல. கரெக்டா 14வது நாள் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து தங்களோட பேலஸ்டிக் மிசைல்ஸையும் நிறைய மிசைல்ஸையும் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ள தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது வந்து இஸ்ரேலுக்கு பேரழிவை ஏற்படுத்திருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அயன்டோம் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அட்டாக் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தங்களை பாதுகாத்துக்குள்ள ஒரு பயங்கரமான அயன் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஒரு வந்து புரோட்டோகாலையை செட் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 97% தாக்குதல்ல இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம், எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, 97% தாக்குதலை நாங்க வான்வெளியிலே அதாவது எங்களுடைய பாதுகாப்பு கருவிகளை வச்சு நாங்க தடுத்துட்டோம், 3% மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பேலஸ்டிக் மிசைல்லாம் பயங்கர பெருசா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த மாதிரி எக்கச்சக்க மிசைல்ஸ் வச்சு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அது எப்படி அவங்க தடுக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான்டா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு எப்ப வேணா வரும், நம்ம தற்காத்துக்கொள்ளுன்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாத்தீங்களா, அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் தயாரா இருக்கும்னு சொல்லி தான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பக்காவா பிளான் பண்ணி இதை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி வந்து நேத்து வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து எப்ப வேணா கண்டிப்பா வந்து ஈரானுக்கு தக்க சமயம் பார்த்து நாங்க எப்ப வேணா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம், பதிலடி கொடுப்போம், அவங்க நடத்தின தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதே இஸ்ரேல் தான், அவங்க பேசாம இருந்திருந்தா நாங்களும் பேசாம இருந்திருப்போம், சும்மா இல்லாம சிரியால இருக்கிற எங்க ராணுவ தூதரகத்தை வந்து வச்சுட்டாங்க, எங்க முக்கியமான தளபதிகளை கொன்னுட்டாங்கன்னு. ஆனா இஸ்ரேல் சொல்லுது அதுக்கு நாங்க காரணம் இல்லை, நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பொறுப்பேற்கல அப்படின்றதா உண்மை. ஆனா வந்து மேக்சிமம் அங்க நடந்த எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு. ஆனா ஐநா சபை எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதனால ஈரான் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இஸ்ரேல் என்ன ஆயிடுச்சு, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த ராணுவ தளபதிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த இஸ்ரேலோடைய பிரதமர் இருக்கார்ல, பிரைம் மினிஸ்டர், அவர் நெத்தன்ஹியூ அவர் பேரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. நம்ம என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம், ராணுவ நடவடிக்கை போர் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் என்ன ஆயிடுச்சுன்னா எந்த முடிவுமே எடுக்காம அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த முடிவுமே எடுக்காம அவங்க திரும்பவும் அந்த கூட்டத்தை கலைச்சிட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் மட்டும் தனியா நிக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த தாக்குதலுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ஆனா இதுக்குள்ள என்ன ட்விஸ்ட், ஏன் இது வந்து வேர்ல்டு வாரா மாறும் அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் அப்படின்னா, ஈரானுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ரஷ்யாங்க, சைனாங்க, இந்த 2 நாடும் ஈரானுக்கு பயங்கரமா சப்போர்ட்ல இருக்காங்க. அதே சமயம் இங்க இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலோட நாடு உருவாகிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அப்ப அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு நாடுகளா இருந்திருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க எல்லாம் ஓடி வருவாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திட்டு இருக்காங்க. ஆனாலுமே பேக் அண்ட் பின்னாடியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ராணுவ கப்பல்கள், ராணுவ உதவிகள்லாம் செய்யறதுக்கு தயாரா தான் அமெரிக்கா இருக்காங்க. சோ வந்து இவங்களை நம்ப முடியாது. அதே சமயம் ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளுடைய நட்பு நாடுகளா இருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க 2 பேருக்குள்ள போர் நடந்தா இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யார் வருவாங்க, இதனால நான் சொன்ன மாதிரி உலக போர் வர கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து இன்னும் முடிவெடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து வார்னிங் மட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க அப்பப்போ, நாங்க எப்ப வேணா பதிலடி கொடுப்போம்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, ஈரான்ட்டையும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நிறைய நாடுகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய யுரேனியத்தை வந்து இவங்க வந்து செறிவூட்டுறாங்க, நிறைய யுரேனியத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா
இந்த நியூக்ளியர் பாம் செய்யறதுக்கு. ஆனா நியூக்ளியர் பாம் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா ஈரான் இன்னைய வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒத்துக்கவே இல்லை. மெயினா வந்து இந்த இஸ்ரேல் வந்து ஏன் இந்த நட்பு நாடுகள் பூரா ஈரான் அட்டாக் பண்ணோன்னே வரலாம்ன்ற இந்த அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ்ல ஏன் வந்து எப்ப வேணா வரலாம், அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, ஈரான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாத குழு அமைப்புகள் இருக்காங்கல்ல, ஹிஸ்புல்லா, அப்புறம் வந்து இந்த ஹமாஸ், இந்த மாதிரி நிறைய பிரிவினர் இருக்காங்க இல்லையா, பயங்கரவாத கும்பல்கள், இவங்களுக்கெல்லாம் ஆயுத சப்ளை பண்றாங்க. அதாவது ஆயுத சப்போர்ட்டும் வெப்பன்ஸும், அதாவது சமயம் மணி, அதாவது பண உதவியும் செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் வந்து இதை வந்து எப்பவுமே அவங்க ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஆனா வந்து இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் சொல்றதுதான் வந்து அமெரிக்காவும் தலையாட்டும், பிரிட்டனும் தலையாட்டும். ஆமா, ஈரான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீவிரவாத குழுக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு இவங்க வந்து நிதி உதவியும் ஆயுத உதவியும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது இன்னைய வரைக்கும் கம்ப்ளீட்டா சொல்லலை. ஏன்னா இஸ்ரேல் சொன்னா உண்மைன்ற மாதிரி அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாருமே தலையாட்டுவாங்க. அது வேற விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு பயங்கரமான அது உலக அரசியல். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து உலக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட்டாக பார்ப்போம். அதில் நான் சொன்னேன், இன்னும் வெளிவராத உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் அதை சொல்ல முடியாது. நான் அடுத்த வீடியோவில் அதை கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன். இப்போ இந்த 2 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா போர் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா, இதை தடுக்கிறதுக்கு வந்து எந்த முயற்சியுமே இப்போ வரைக்கும் யாரும் எடுக்கல. ஆனா அமெரிக்கா மட்டும் சும்மா பேருக்கு வந்து எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பின்னாடியில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் ஹண்ட்ல வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த தீவிரவாத அமைப்புகளுக்குலாம் இவங்க உதவி செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா, ஈரான் இவங்கெல்லாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் உருவாக்குனாங்களான்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா வந்து நம்ம ட்வின் டவர், அதாவது அமெரிக்க இரட்டை கோபுரம் இடிப்பு விஷயத்திலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து உள்குத்து, அதாவது வந்து பாலிடிக்ஸ் வந்து நிறைய அமெரிக்காவே பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்ரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து இன்னைய வரைக்கும் அந்த நெட்ல வந்து அது ஒரு மர்மமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைய வரைக்கும் உலகத்துக்கு வெளியே தெரியாத பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நிறைய சதி இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் வைக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. அதாவது சினிமா கிராபிக்ஸை மிஞ்சுற அளவுக்கு ஒரு பயங்கரமா ஒரு அனிமேஷன் போட்டு ஒரு படமாவே எடுத்து ஒரு வெப்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயோ அப்புறம் வந்து இன்டர்நெட்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேல் வந்து. என்னன்னா, அதாவது வந்து ஈரான் வந்து இந்த தீவிரவாத குழுக்களுக்கு எல்லாம் எப்படிலாம் உதவி செய்யறாங்க, அதே சமயம் அந்த சவுத் அமெரிக்கா இருக்கு பாத்தீங்களா, தென் அமெரிக்கா, அங்க வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருட்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கடத்தி கொண்டு போய் அங்க விற்கிறதுக்காக வந்து நிறைய வந்து அதுக்கும் திட்டம் தீட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல வந்து எண்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, த ஈரான் த ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் டெரரிசம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது அந்த இப்ப நவீன தீவிரவாதத்தின் கட்டமைப்பாளர்கள் அப்படின்ற மாதிரி ஈரானை வந்து அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஆனா வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இவங்க வந்து இப்ப வந்து எல்லாத்தோடைய கவனத்தையும் அவங்க ஈர்க்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோடைய எல்லாரும் இஸ்ரேல் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி நினைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு உலக அரசியல் இருக்குங்க. இதை நம்ம கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் உங்களுக்கு இது தனியாவே இந்த உலக அரசியல் சொல்லிட்டு ஒரு வீடியோட போடுறேன். அதுல எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த போர் வெடிச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நேரடி போர் ஆரம்பிச்சிருச்சுன்னா பெட்ரோல் விலை, தங்கம், ஏற்கனவே தங்கம் இந்த பிரச்சனையால பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அடுத்த பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே விலைவாசி ஏறி போயிடும். இந்தியாவில வேற எலெக்ஷன் டைம் வேற. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து திடீர்னு ஒரு போர் சூழ்நிலை, உலக போர் வந்துருச்சு அப்படின்னா இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விலைவாசி உயர்வு வரும். நம்மளுக்குமே பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அப்படின்னா எல்லா முக்கியமான வல்லரசு நாடுகளும் உலக போர்னு வந்துருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேருக்கும் நேரடி பிரச்சனை வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்பு நாடுகள் எல்லாம் இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது உலக போர் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி நிறைய பிரச்சனைகள் வந்துடும். பஞ்சம், இந்த மாதிரி வந்து உலகம் ஃபுல்லா, இந்தியான்னு இல்லை உலகம் ஃபுல்லா வந்துடும். ஸோ இது வரக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய ஆசை. அவங்க சமாதானமா போயிடணும். எக்காரணத்தை கொண்டு இது ஒரு பெரிய போரா வந்துடக்கூடாது. ஸோ இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை. இதோடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த உலகத்துல எப்படிலாம் அரசியல் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.